வெல்கம் டு அஃப்ரிடி ஸ்டடி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்சிஆர்டியில் 10th மேக்ஸ் சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். நியூ எடிஷன் 24 to 25. ஓகே, வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரியல் நம்பர். ஸோ அதோட இன்ட்ரோ பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1. மேத்தமேட்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம் நிறையவே இருக்குது. நம்ம பேசிக்காகவே நிறைய நம்பர்ஸ் வந்து படிச்சிருப்போம். நேச்சுரல் நம்பர்ஸ் அதை படிச்சிருப்போம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல் கவுண்டபிள் நம்பர்ஸ். இப்போ நார்மலாக ஏதாவது கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா 1 2 3 4 5 எக்ஸெட்ரா இப்படி தான் கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை தான் வந்து நேச்சுரல் நம்பர் கேபிட்டல் N அப்படின்னு வந்து டினோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸோட 0 ஆட் ஆகி வரும். இதை தான் வந்து ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டபிள்யூன்னு வந்து டினோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா இன்டீஜர்ஸ். இது வந்து 6th நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது வந்து ஹோல் நம்பர்களோட ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணி இன்க்ளூட் பண்ணி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டீஜர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரேஷனல் நம்பர்ஸ். இதை வந்து கியூவால் டினோட் பண்ணுறோம். இது வந்து P by Q ஃபார்மேஷனில் இருக்கும். இந்த PQ பிலாங்ஸ் டு Z அப்படின்னா அந்த PQ வந்து நம்ம இன்டீஜர்ஸ் அப்படின்னா இன்டீஜர்ஸில் தான் நம்மளுக்கு ஹோல் நம்பர் இருக்குது, இன்டீஜர்ஸில் தான் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த PQ வந்து நம்ம இன்டீஜர்ஸ்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் இது. அதே நேரத்தில் ரேஷனல் நம்பரில் Q not equal to 0 இப்படி தான் இருக்கும். Q not equal to 0 அதாவது டினாமினேட்டரில் 0 வச்சு, அதாவது இப்போ -5/0 0/0 2/0 இதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. இது டிஃபைன் பண்ணப்படல. ஓகேவா? இதுதான் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 1/2 -1/3 -5/3 0 2 3 இது எல்லாமே ரேஷனல் நம்பர். ஸோ அப்படி பார்க்கும்போது 0 2 3 உங்களுக்கு டவுட் வரலாம். 0 2 3லாம் வந்து P by Q ஃபார்மேஷன்ல இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இங்க கீழே வந்து 1 இருக்கதா தான் நம்ம வந்து அர்த்தம் இல்லையா? இதை வந்து அதுவும் P by Q ஃபார்மேஷன். அப்போ 0/1 அப்படின்னாலும் 0 தான், 2/1 அப்படின்னாலும் 2 தான், 5/1 அப்படின்னாலும் 5 தான். ஓகேவா? இப்போ ரேஷனல் நம்பர் வந்து அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்வயரிங் இதுதான் வந்து இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா √2 π √3 இது எல்லாமே வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஓகேவா? இது வந்து டெர்மினேட் பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது பையோட இது பார்த்தோம்னா 22/7ங்கிறது வந்து பையோட மதிப்பு இல்லையா? அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டெர்மினேட்டோ ரெக்வயரிங்கோ ஆகாது. அதை வந்து இப்போ 3.143756ன்னு அது ரிப்பீட்டடாக போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதை வந்து டெர்மினேட் பண்ணவே முடியாது. கண்ணாபின்னா அது போய்கிட்டே இருக்கும். இதை தான் வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தென் என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ இது வரைக்கும் இப்போ பார்த்தோம் இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இது எல்லாமே அடங்குன இதுதான் வந்து ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் தான் 10th வரைக்குமே நம்ம படிக்க போறது ஃபுல்லா ரியல் நம்பர்ஸ் பத்தி மட்டும் தான் படிப்போம். 11th 12th இமேஜினரி நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸை 2 டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு ரியல் நம்பர்ஸ், இன்னொன்னு இமேஜினரி நம்பர்ஸ். அந்த இமேஜினரி நம்பர்ஸ் பத்தி 11th 12th ஃபியூச்சர்ல படிப்பீங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர், இதுவுமே ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர் அப்படின்னா எக்ஸாக்டா 2 டிவைசஸ் இருக்கும். இதான் வந்து பிரைம் நம்பர் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? தென் எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு 5 இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 5 வந்து 1 டேபிள்ஸ்ல வரும், அதோட டேபிள்ஸ்லயே வரும் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ வந்து இதுதான் வந்து 2 டிவைசர், அதுக்கு மேல வேற எந்த டேபிள்ஸ்லயும் அது வரப்போறது இல்லை. ஸோ இதுதான் வந்து பிரைம் நம்பர். எக்ஸாக்டா 2 டிவைசஸ் மட்டும்தான் இதுக்கு இருக்கும். இதே காம்போசிட் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோர் தென் 2 டிவைசருக்கு மேல மோர் தென் 2 டிவைசஸ் இருக்கும். அதாவது இப்ப 9 இருக்கு, அது வந்து 1 டேபிள்ஸ்லயும் வரும், 9 டேபிள்ஸ்லயும் வரும், அனதர் டேபிள்ஸ் 3 டேபிள்ஸ்லயும் வரும். ஸோ 2க்கு மேல வந்து டேபிள்ஸ்ல வரும் இல்லையா? ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து 2க்கு மேல வரும். அப்படிங்கிறது தான் வந்து காம்போசிட் நம்பர். இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான தியரம் ஒன்று இருக்கு. அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரம். இந்த தியரம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
இந்த தியரம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி காம்போசிட் நம்பர், இப்போ பார்த்தோம் இல்லையா பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர்னா என்னன்னு நான் சொன்னேன். அந்த காம்போசிட் நம்பர் எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட், அதாவது ஃபேக்டரைஸ்டு. அதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸா கிடைக்கும் அப்படிங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு 18 வந்து காம்போசிட் நம்பர் இல்லையா, இந்த எந்த ஒரு காம்போசிட் நம்பரையும் நம்ம எக்ஸ்பிரஸ் அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடாது வந்து என்னவா கிடைக்கும், ப்ராடக்ட் ஆஃப் அதாவது மல்டிபிகேஷன் ஆஃப் பிரைமோட மல்டிபிகேஷனா கிடைக்கும். அண்ட் வந்து திஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக் apart from the order in which the prime factors, அதாவது ஆர்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுதான் இந்த தியரம். ஓகேவா, அதாவது இப்ப 2 × 3 × 3 அப்படின்னாலும் 18 தான், 3 × 3 × 2 அப்படின்னு எழுதினாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தியரம். ஓகேவா, எல்லா காம்போசிட் நம்பரையும் நம்ம எக்ஸ்பிரஸ் அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது எல்சிஎம் மெத்தட்ல அது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்க, ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ். அது வந்து பிரைமோட ப்ராடக்டா தான் இருக்கும், மல்டிபிகேஷனா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரம். ஸோ இதோட ஆர்டர் சேஞ்ச் பண்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தியரம். ஓகேவா, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மேட்டிக். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம் HCF. இதுவுமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதை வந்து எக்ஸசைஸ்ல வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் பார்ப்போம், அதுல அதை பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.